H2O அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்த காம்பவுண்ட் ஆராய்ச்சி பண்ணா நான் சொல்லிட்டேன். ஆக்சிஜனுக்கு போப்போ லூயிஸ் டாட் செக்ஷன் அடுத்த லெசன்ல படிப்போம். அப்ப நான் சொல்றேன். இந்த ஆல்பா படி 1s2 2s2 2p4 இது ஆக்சிஜனுக்கு. ஹைட்ரஜனுக்கு 1s2 இந்த ஹைட்ரஜனுக்கு 1s2. இப்ப என்ன சார் பண்ண கேட்டீங்கன்னா 1s2 1s1 இவனுக்கு பாக்ஸ் போட்டு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான், இவனுக்கு பாக்ஸ் போட்டால ஒரு எலக்ட்ரான். இவனுக்கு கடைசி பாக்ஸ் மட்டும் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? 1 2 3 4 இது ரெண்டும் எம்டியா இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடையும் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். அதாவது இவனோட எலக்ட்ரானை கொஞ்ச நேரம் இவனுக்கு வாடகை கொடுப்பான், அதே நேரம் இவனோட ஒரு எலக்ட்ரானை இவனுக்கு வாடகை கொடுப்பான். ஸோ 2 எலக்ட்ரான் இப்போ ஆக்சிஜனுக்கு ஒரு கடனா கிடைக்குது. அப்ப இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p6 பார்க்க எப்படி இருக்கு? லுக் லைக் நியான் மாதிரி இருக்கு. அப்ப இது ஒரு நியான் வடிவத்தை கிரியேட் பண்றதுக்கு ஹைட்ரஜன் இருந்தும் 2 ஹைட்ரஜன் கடை வாங்கணும். இது ஒண்ணு. இப்போ அதே சமயம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரானையும் இந்த ஒரு எலக்ட்ரானையும் இவன் கடன் கொடுத்தான் பாத்தீங்களா, பதிலுக்கு அவனோட எலக்ட்ரானை இவன் கொஞ்ச நேரம் கடன் வாங்குவான். ஒரே ஒரு எலக்ட்ரானை இந்த எலக்ட்ரானை ஒரு நேரம் இவன் கடன் வாங்குவான். பார்க்க எப்படி இருக்கும்? 1s2 1s2 ஒரே ஒரு எலக்ட்ரான் கடன் வாங்குறது. இந்த 1s2 யாருக்கு சொந்தம்? ஹீலியம் மாதிரி. சோ இது ஒரு நோபல் கேஸ். நியானுங்கிறது நோபல் கேஸ். சோ ஆக்சிஜன் கடை வாங்குறப்போ நியான் மாதிரியும் ஹைட்ரஜன் கடை வாங்குறப்போ ஹீலியம் மாதிரியும் ஆக மொத்தம் பீரியட் டேபிள்ல கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நோபல் கேஸ் மாதிரி மாறதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதா? ரைட். இப்போ இவன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தானா பதிலுக்கு இவன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். ஆளாளுக்கு ஒண்ணு. அதான் சகம் சகம் பாதி பாதி. ஒரு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒருங்கிணைந்தது, 2 பேரும் ஷேரிங் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணா ஒருத்தர் கொடுத்து பரிமாறிக்கணும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். இப்படி இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் இப்படி, ஹைட்ரஜன் இப்படி, இன்னொரு ஹைட்ரஜன் இப்படி, இப்ப இப்படி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஆக்சிஜன், இப்படி சேர்ந்ததான் பெட்டர். அப்போ இதோட சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸ், இதோட சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அதோட எட்ஜுக்கு வரக்கூடிய ரேடியஸ், இரண்டு இப்படி கிரியேட் பண்ண இந்த பாண்டுக்கு பேரு கோவலன்ட் பாண்ட். என்னமா சொல்லுவாங்க? இத கோவலன்ட் பாண்ட், பிணைப்பு, தமிழ்ல சகப்பிணைப்பு. இந்த சகப்பிணைப்போட நீளம் சகப்பிணைப்பு இந்த சகப்பிணைப்பு எவ்வளவு நீளமா இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் கோவலன்ட் ரேடியஸ். சகப்பிணைப்பு ஆரம். பாயிண்ட் புரியுதா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் கிரியேட் பண்ணிக்கும். ஒரு எஸ் பிளாக்கும் ஒரு பி பிளாக்கும் அந்த மாதிரி வரும். இப்ப ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணேன்னா அவனை எஸ் பிளாக்லயும் வைக்க முடியும், பி பிளாக்லயும் வைக்க முடியாது, வேற விஷயம். நான் எஸ் பிளாக்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆக்சிஜன் ஒரு பி பிளாக். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு கிரியேட் ஆகும். இல்லையா? இன்னொன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சோடியம் வந்து பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்கள் வச்சிருக்கு. அவுட்டர் மோஸ்ட் கிடையாது, டோட்டலா 17. அதுல அவுட்டர் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஆல்பா தத்துவம் படி 1s2 2s2 2p6 3s1. இதுல இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்படிங்கிறத விட இந்த சோடியம் இதுல மொத்தம் 11 எலக்ட்ரான் தானே. ஒரு எலக்ட்ரானை இழந்துட்டானா நியான் மாதிரி மாறிடுவானா? நியானோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. இதுல ஏன் சார்னா இவன் 3s2 அப்புறம் 3p அடையிறத விட இவனை ஒருத்தனை இழக்கிறது பெட்டர். ஏன்னா இதுல ஒருத்தனை ஏக்கணும், அதுக்கப்புறம் 3pன்னு வரக்கூடிய அதுல ஒரு 6 பேர்த்த பிடிக்கணும், பெரிய வேலை இல்ல. அப்புறம் 3dன்னு ஒருத்தர் வருவாங்க, அதுல ஃபுல் பண்ணணும். இதெல்லாம் பெரிய வேலை. இவ்வளவு பெரிய வேலையை பண்றதுக்கு பதிலா தான் கூட இருக்கக்கூடிய அந்த 3s1ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை என்ன பண்ணிடுவான்? இழந்துருவான். அப்ப அது என்னன்னா Na+ சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணும். இந்த Na+ இருந்துச்சுன்னா பார்க்க யார் மாதிரி இருக்கும்? நியான் மாதிரி.
அதே டைம் குளோரின் எடுத்துக்கலாம். குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 அட்டாமிக் நம்பர்னா 1s2 2s2 2p6 3s2 3p 10 14 10 10 12 பேலன்ஸ் எவ்வளவு வரும்னா 5. இன்னும் எத்தனை பேர் வேணும்? இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஹீலியம் நியான் ஆர்கான் மாதிரி மாறிடுவோம். ஆர்கான் வந்து பாத்தீங்கன்னா 18 1s2 2s2 2p6 3s2 3p6. இதுல 3p6 இதுக்கு 3p5 ஆர்கான் மாதிரி மாற முயற்சிக்கும். அப்ப இன்னும் இவனுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? ஒரு எலக்ட்ரான். இந்த சோடியம் இழக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் யாரு பிடிச்சுக்குவா? குளோரின் பிடிச்சுக்கும். அது பிடிச்சிச்சுன்னா இழப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா பிளஸ்ல சொல்லி காட்டுவாங்க. அதே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா மைனஸ்ல போட்டு காட்டணும். மைனஸ் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்குன்னு அது நான் நடத்திட்டோம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் சொல்லியிருப்பேன். Cl மைனஸ் ஆயிடும். Cl இருக்கிறத விட Cl மைனஸா இருக்கிறது தான் குளோரின் முயற்சிக்கும். ஏன் Cl மைனஸா இருந்தா அவன் யார் மாதிரி இருப்பான்? ஆர்கான் மாதிரி இருப்பான். இதுதான் விஷயம். அப்போ நீங்க இயற்கையில பாத்தீங்கன்னா NaCl அப்படின்னு தான் இருக்கும். இது பிளஸ் இது மைனஸ். பிளஸுக்கும் மைனஸ்க்கு நடுவுல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது அயானிக் பாண்ட்னு சொல்லுவாங்கம்மா. என்ன பாண்டுமா? அயானிக் பாண்ட். அயானிக் நேர்மின் அயனி எதிர்மின் அயனி, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், இந்த மாதிரி ரெண்டு சார்ஜுக்கு இன்பிட்வீன்ல கிரியேட் ஆகக்கூடிய பாண்டுக்கு அயானிக் பாண்டுன்னு பேரு. சரியா? இப்படி பாண்ட் வேற வேற இருக்கு. கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், நிறைய இருக்கு. இந்த மாதிரி பாண்ட் எவ்வளவு லென்த்தா இருக்குங்கிறது கோவலன்ட் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், கோஆர்டினேட் ரேடியஸ். கோஆர்டினேட் ரேடியஸ் ரொம்ப ரேரு. கோவலன்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா? சகப்பிணைப்பு எவ்வளவு தூரம் இருக்குது? சகப்பிணைப்பு ஆரம். அயன பிணைப்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது அயன பிணைப்பு ஆரம். ஓகேவா? ஈதல் சகப்பிணைப்பு எவ்வளவு இருக்குது? ஈதல் சகப்பிணைப்பு ஆரம். பட் அது நமக்கு ரொம்ப ரேர். உலோக பிணைப்புக்கு எவ்வளவு உலோகங்கிறது ரெண்டு உலோகம் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சேர்ந்துச்சுன்னா Fe2+ Fe2+ பாண்ட் கிரியேட் பண்ணாதான் நான் பக்கத்து நின்னுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல எனக்கு கிரியேட் ஆகக்கூடியதுதான் மெட்டாலிக் பாண்ட். நான் மெட்டாலிக் பாண்ட் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னமா? இரும்பு வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஆமா ஆமா ஆமா, அதனால 2+ போட்டுருக்கோம். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்டினேஷன்ங்கிறது ஃபைனலா நோபல் கேஸ் டிபெண்ட் ஆகிதான் இருக்கும். அதான் இங்க சொல்ல வராங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பாண்டோட பேர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ரேடியேஷன் பார்ப்போம். One practical approach estimated size of the atom of non-metallic element is to measure the distance between two atoms when they are bound together by a single bond. Covalent molecules form the West value. Covalent radius of the element can be calculated. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட் தனியா இல்லாம இந்த மாதிரி பாண்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படிங்கறது ஓவரால் ரேடியஸ் எடுத்துக்கலாம்ங்கறாங்க. அத கோவலன்ட் ரேடியஸ். பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? கோவலன்ட் பாண்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அது கோவலன்ட் ரேடியஸ். மேட்சை கூட காட்டுறேன். பாருங்க, 2 ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டத்தோட மையத்துல இருந்து இந்த ஆட்டம் டச் ஆகிற வரைக்கும் இங்க டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா இந்த ஆட்டத்துல இருந்து இந்த ஆட்டம் டெஸ்ட் எப்படி சொல்லலாம், இது இன்சைல் கொடுத்த டயக்ராம் தான் கவனிங்க. இது ஒரு ஆட்டமா தனி கொடுத்த ஆராய்ச்சி சொல்லலாம். ஒரு நிமிஷம். இனிமேல் ரெகுலரா யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவோமா? சரியா? கொஞ்சம் அதுல அப்டேட்டடா இருங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு. கவனிங்க, இப்போ இது ஒரு ஆட்டம், ஏங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு.
இது பிங்கிற ஒரு ஆட்டத்தோட இணைஞ்சிருக்கு. இது பிங்கிற ஒரு ஆட்டத்தோட இணைஞ்சிருக்கு. இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர் வரைக்கும் ஓவரால் ஒரு டிஸ்டன்ஸ், இதுதான் கோவாலன்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோவாலன்ட் டிஸ்டன்ஸ். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா 2 டைம் ரேடியஸ். 2 டைம் ரேடியஸ் என்ன? 2 டைம் ரேடியஸ் விட்டம். ஆல்ரெடி நம்ம நடத்திட்டோமே, பிசிக்ஸ்ல நடத்திருக்கல. 2 ஆரம் சேர்ந்தா அதான் ஒரு விட்டம். சரி, நம்மனால இதுல பாதி, இதுதான் இதுல பாதி. அதாவது இந்த ஆர் வேணும்னா இதை டிவைட்ல கொண்டு வந்துட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு டி பை 2. ரேடியஸ்ல ஆஃப் த சாரி டயாமீட்டர்ல ஆஃப் த ரேடியஸ். விட்டத்துல பாதி தான் ஆரம். எதாவது சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது நார்மலா நம்ம ரேடியஸ்னு பேர் வைக்கிறத விட கோவாலன்ட் ரேடியஸ் வச்சுக்கலாம். இது ஒருவேளை இது என்ன பாண்டா இருந்துச்சுன்னா, கோவாலன்ட் பாண்டா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? இந்த லென்த் இங்க இருந்து இது வரைக்கும் கோவாலன்ட் ரேடியஸா இருக்கும். அவ்வளவுதான். இது வரைக்கும் தெரிஞ்சிட்டா போதும். இனி நம்ம கெமிக்கல் பாண்டிங் ஒரு லெசன் இருக்கு, அங்க நம்ம என்ன பண்ணலாம், மீதி டீட்டெயிலா பார்க்கலாம். எங்க போக மாட்டேங்குது? இந்த மாதிரிதான் ஒரு 2 மெட்டலுக்கு இன்பிட்வீன்ல கிரியேட் ஆகக்கூடியது மெட்டாலிக் ரேடியஸ். ஓகேவா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் லெசன்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், distance between 2 adjacent copper atoms in solid copper is 256 picometer. Hence, the metallic radius of the copper is assigned the value of 128 picometer. என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். மெட்டாலிக் ரேடியஸ் ஹெட்டிங் என்னன்னா மெட்டாலிக் ரேடியஸ். எழுத வேணாம், ஜஸ்ட் கவனிச்சா போதும். உலோக ஆரம், 2 உலோகங்களுக்கு இடையே பிணைப்பு ஏற்பட்டுச்சுன்னா உலோக பிணைப்பு. சரியா? பாண்ட் பிட்வீன் 2 மெட்டல்ஸ் சொன்னா மெட்டாலிக் பாண்ட். அதை அப்படி ரெஃபர் பண்ணிடலாம். அந்த மெட்டாலிக் பாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் எடுத்துக்கிறாங்க. காப்பருங்கிறது ஒரு மெட்டல் தான். காப்பர் 2+ இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காப்பர் இன்னொரு காப்பரோட இணைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலோட சேர்ந்திருந்தா மெட்டாலிக் பாண்ட். Adjacent copper atoms in solid copper is 25. The distance between 2 adjacent copper atoms. இந்த ரெண்டுக்கும் நடுவுல கூடிய டிஸ்டன்ஸ், நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னா இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 256 picometer. பிகோனா பிகோமீட்டர்னா 10 to the power plus 12 minus 12 plus 12. அம்மா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஆட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். 10 to the power plus 12னா அது பூமியை விட பெருசா போயிடாது? ஞாபகம் இருக்கா இல்லையா? படிக்கணும்ல நம்ம. பிகோமீட்டர், நானோமீட்டர், மைக்ரோமீட்டர், இது எல்லாமே சின்ன சின்ன வேல்யூஸ் தானே. பிகோமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 12 மீட்டர். நானோமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 9 மீட்டர். மைக்ரோமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 6 மீட்டர். மில்லிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 3 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 2 மீட்டர். டெசிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 1 மீட்டர். minus 1 மீட்டர். இதெல்லாம் மைனஸ்ல வரக்கூடிய முக்கியமான வேல்யூ. சரியா? கேர்ஃபுல்லா இருங்க. ரைட். இப்போ அவ்வளவு சின்னது எவ்வளோ 256 into 10 to the power minus 12 மீட்டர் அளவுக்கு இதுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா, இது 2 காப்பர் அணுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னா இது ஒரு உலோக பிணைப்பை ஏற்படுத்திருக்குன்னா அப்போ உலோக ஆரம் எவ்வளவு இருக்கும்? உலோக ஆரம் எவ்வளவு இருக்குன்னா அந்த 2க்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 256 பிகோமீட்டர் டிவைடட் பை 2. அதுல பாதி தானே.
அதுல பாதி தானே ஆரம்ங்கிறது. அப்ப உலோக ஆரம் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணா 1 2 பேலன்ஸ் 1 8 பிகோமீட்டர். பாயிண்ட் புரியுதா? புக்ல தானே கொடுத்துருக்காங்க 128 பிகோமீட்டர் 256 பிகோமீட்டர். ஸோ இரண்டு காப்பருக்கு இடைப்பட்ட இரண்டு காப்பர் அணுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 256 பிகோமீட்டர் எனில் மெட்டாலிக் உலோக ஆரமானது 128 பிகோமீட்டர். கிளியர் தானே? அப்ப இரண்டு அணுக்களுக்கு இடைப்பட்ட தூரத்துல பாதி ஆரம். ஓகேவா? நோட் பண்ணிக்கமா, நோட் பண்ணிக்கமா. இது நோட் பண்றமா? இல்லையாச்சா? டேபிள் கவனிங்க. இல்லையாச்சாமா? ஓகே, வெரி குட். இப்ப அந்த அட்டாமிக் ரேடியஸ், இப்ப நம்ம மெட்டாலிக் ரேடியஸ், உலோக ஆரம், சகப்பிணைப்பு ஆரம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஜெனரலா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அட்டாமிக் ரேடியஸ் பிகோமீட்டர்ல, எல்லாம் பிகோமீட்டர், அந்த அளவு சின்ன ஒரு அளவு தான். அக்ராஸ் த பீரியட் வரிசையில லித்தியத்துக்கு 152, பெரிலியத்துக்கு 111, போரானுக்கு 88, கார்பனுக்கு 27, நைட்ரஜனுக்கு 74, ஆக்சிஜனுக்கு 66, புளூரினுக்கு 64. அதே மாதிரி சோடியத்துக்கு 186, மெக்னீசியம் 160, அலுமினியம் அப்படியே பார்த்தா தெரியும். இப்ப நல்லா பார்த்தா தெரியும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸா டிக்ரீஸா? இடமிருந்து வலம் சொல்லும்போது வேல்யூ கூடுதா குறையுதா? டிக்ரீஸ். இதான் நம்ம எழுதி போட்டிருப்போம். டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே பாருங்க, மேல இருந்து கீழே பாக்குறப்போ இன்க்ரீஸ். சரியா தானே போச்சு? அட்டாமிக் ரேடியஸ் சரியா போச்சா? இதுதான் டேபிள் 3.6ல கொடுத்திருக்கிறது. அடுத்தது அகைன் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் 152, 186, 231, 244, 262. மேல இருந்து கீழே வரப்போ புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் 64, 99, 114, 133. மேல இருந்து கீழே போறப்போ நாம புரியல. நமக்கு டேபிள் இருந்து கேள்வி எப்படி தான் கேட்பாங்க, இது லைன் இப்படி கேட்பாங்க, லித்தியத்தோட ரேடியஸை விட சோடியத்துக்கு அதிகம் அட்டாமிக் ரேடியஸ், பொட்டாசியத்துக்கு அதை விட அதிகம், ருபிடியத்துக்கு அதை விட அதிகம், சீசியத்துக்கு அதை விட. இது நம்ம பிளாக்ல நடத்துவேன். இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா. வேல்யூஸ் கேட்க மாட்டான். வேல்யூஸ் மெமரி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட். வேல்யூஸ்ல இருந்து நமக்கு ஜெயிலே கேள்வி கிடையாது. ஜெயிலே இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்டது கிடையாது. உங்களுக்கு ஏன் கேட்க போறான்? ஸோ தேவையே கிடையாது. உங்களுக்கு கேட்டாங்கன்னா அதை கம்பேர் பண்றப்போ லித்தியத்தை விட சோடியத்துக்கு அதிகம், சோடியத்தை விட பொட்டாசியம், நம்ம எஸ் பிளாக் நடத்துறப்போ தனியாக நடத்துவேன். ஸோ அதனால இப்போ எழுத தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்த லைன்ஸ், the atomic size generally decrease across the period as illustrated in 3.4. கரெக்டானே? பீரியட் வைஸ்ல இடமிருந்து வலம் சொல்ல வரிசையில குறையுது, தொகுதியில கூடுது. அதான் கொடுத்திருக்காங்க. For elements of the second period, it because within the period outer electron are the same valence cell. ஒரே வேலன்ஸ் செல் தான், அது ஒரே எண்ணுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் ஒன்றும் கிடையாது, ZEFF சிம்பிளா சொல்லுவாங்க. நம்ம நடத்துவேன், எப்போது தேவை கிடையாது. அப்படின்னா அந்த நடுவுக்கு புரோட்டான், அதுதான் விஷயம். ஸோ அந்த புரோட்டானுக்கு அவ்வளோ பெருசாகும். 11 புரோட்டானுக்கு எப்படி இருக்குமோ 18ங்கிறப்ப 18 புரோட்டான்ஸ், அப்ப சுத்தி கொடுத்து 18 எலக்ட்ரான், அப்ப பயங்கரமா அட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ இந்த மையத்துல கூடிய மின்கரு சுமை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அவ்வளோக்கு அவ்வளவு வெளியே கூடிய எலக்ட்ரான், அது ஒரே ஷெல்ல இருக்கப்ப நல்லா கூடும். அதனால இது மொத்தமா இழுக்கிறதுனால இது சைஸ் என்னதாகும்? அப்படியே சின்னதாகும். அதனாலதான் நம்ம சொல்றாங்க
ஸோ அதனாலதான் from left to right டிக்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அட்ராக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் டு த நியூக்ளியஸ். உட்கருவை நோக்கி எலக்ட்ரான் இழுக்கப்படுது. Within the family or vertical column of periodic table, the atomic radius increase gradually, atomic number as illustrated. காலம்ஸ் தூணை பொறுத்த வரைக்கும் கீழே போக 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 இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கொடுக்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. For alkali metals and halogen, as we descend the groups, the principal quantum number n increases. The valence cells are farther from the nucleus கொடுத்திருக்காங்க. கீழே ஒண்ணு இல்லமா, கீழே வர வர நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 1 குவாண்டம் நம்பர், ரெண்டாவதுக்கு 2, மூணாவதுக்கு 3, நாலாவதுக்கு 4, அஞ்சாவதுக்கு 5, 6, 7. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படியே கூடும். அதான் பீரியடுக்கு நேம் வச்சிருப்போம். நான் சொன்னேன் பீரியடுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா 7னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவாதான் இருக்கும், அதுக்கு கடைசிக்கு அதுவும் 7 தான் இருக்கும். ஏதான் திருப்பி 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 நமக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நோட் தட் அட்டாமிக் ரேடியேட் ஆஃப் த நோபல் கேஸ் ஆர் நாட் கன்சிடர் ஹியர். நம்ம இவ்வளவு பார்த்தோம், எதை மட்டும் அவங்க எடுத்துக்கல, நோபல் கேஸை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. பீயிங் மோனோ அட்டாமிக் தேர் இயர் வேலன்சி வெரி லார்ஜ். மோனோ அட்டாமிக்னா தனிச்சு இருக்கக்கூடியது. ஹீலியம், நியான், ஆர்கான், அதுக்கப்புறம் கிரிப்டான், ஜெனான், ரேடான், இவங்க எல்லாருமே எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு கேட்டீங்கன்னா மோனோ அட்டாமிக். யாரு கூட சேர மாட்டாங்க. ஏன்னா இவன் யாரு கூட ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இவனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா ஃபில் ஆயிருக்கு. புரியுதா? In fact, the radius of the noble gas should be compared not within the covalent radius but with the van der Waals radius of the other elements. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தை பத்தி கால்குலேட் பண்ண வேஸ்ட். வாண்டர் வால் ரேடியஸ் மூலம் உங்களுக்கு வாண்டர் வால் பிணைப்பு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் நடத்தணும். அதுக்கு ஒரு தனி டாபிக். இந்த ஒரு லைன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. அடுத்தது, the removal of electron from atom result in the formation of cation, whereas the gain of the electron form of the anion. இது நம்ம தனியா பார்ப்போம். ஹெட்டிங் எழுதிங்க, அயனியாரம். ஹெட்டிங் எழுதிங்க, அயனியாரம், அயானிக் ரேடியஸ். அயான்ஸ்னா ஒண்ணும் இல்ல, தனக்குள்ள ஒருவேளை எலக்ட்ரானை எடுத்திருக்கும் எக்ஸ்ட்ரா, இல்லையா தனக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்திருக்கும். பாயிண்ட் புரியுதா? நடுவில் எங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சாமா? ரைட், கவனிங்க. சோ அயான்ஸ் எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயனின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்போ உருவாகும்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம், அதோட அயனின்னு சொல்லலாம். எலக்ட்ரான் இழக்கிற பட்சத்துல அதை நேர்மின் அயனின்னு சொல்லி பழகணும். என்னன்னு சொல்லணுமா? பாசிட்டிவ் அயன். ஒருவேளை அது எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகிறப்ப ஒரு அயனி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஒன்று வந்து ரிமூவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் பெறுதல், ஒன்று இழப்பு, இன்னொன்று பெறுதல். பெறுதல் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அயானுக்கு என்ன பேருன்னா நெகட்டிவ் அயான், எதிர்மின் அயனி. ஆனா இதை இன்னுமே கொஞ்சம் டேர்மா பார்த்தோம்னா, இந்த அயனியவே கொஞ்சம் அறிவியல் வார்த்தையா நம்ம மாத்தி பார்த்தோம்னா, நேர்மின் அயனிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை கேட்டயான்னு சொல்லி பழகணும். என்ன சொல்லுவாங்கம்மா? கேட்டயான். கேட்டயான். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானை ஆனியான்னு சொல்லுவாங்க. ஆனியான், ஆனியான். ஓகேவா? ஆனியான்னா நெகட்டிவ், கேட்டயான்னா பாசிட்டிவ். அதுவே கேத்தோட ஆனோடுனா கதை வேற. ஆனோடுனா பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ், அது வேற விஷயம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம். இது எழுதிக்கலாமா?
நம்ம தான் பார்த்துருப்பேன் கேத்தோடு ரேஸ், ஞாபகம் இருக்கா இல்லையா? கேத்தோடு ரேஸ், ஆனோடு ரேஸ், அதே இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்போ கேட்டையான் ஆணையான். ஆமா, கேத்தோடுங்கிறது வேறமா, அது நான் இப்ப போவே கிடையாது. எழுதிங்களாமா? கேத்தோடுனா நெகட்டிவ், ஆனோடுனா இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அது. ஸோ அதை இப்போதைக்கு கன்ஃபியூஷன் பண்ண வேணாம். ரைட். இந்த மாதிரி ரெண்டு அயனி உருவாகுதுன்னு வச்சுக்கலாம். நான் இப்பதான் ஒரு ரெண்டு அயனிக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னென்ன? Na பிளஸ் Cl மைனஸ், ரெண்டு சேர்றப்போ NaCl. அப்ப இது ஒரு அயனி பிரிப்பு உருவாக்கும். இதுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம என்ன சொல்லலாம்? அயனி ஆரம்னு சொல்லலாமா? ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் அவங்க இனிமேல் எக்ஸ்பிளைன் சொல்ல போறாங்க, வேற எதுவும் கிடையாது. பார்க்கலாம். The ionic radius can be estimated by the measuring the distance between cation and anion. For example, cationக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Na plus, anion என்ன எடுத்துக்கலாம்? Cl minus. அப்படி ரெண்டு தனிமங்களை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அயானிக் கிறிஸ்டலை உருவாக்கும், அயனி படிகங்களை உருவாக்கும். உதாரணம் உப்புக்கள், அது ஒரு படிகம் தானே. படிகம்னா கல்லு மாதிரி அப்படி மின்னும் கிறிஸ்டல். நமக்கு NaCl வந்து பாத்தீங்கன்னா படிக மாதிரிதான் மின்னும். உப்பு கல்லா சொல்றேன், உப்பு தூளுப்பு சொல்ல, அது தூளுப்பே நீங்க நல்லா லைட் அடிச்சீங்கன்னா மின்னும். ஸோ இந்த மாதிரி அயனி பிணைப்பு இருக்கக்கூடிய தனிமங்களை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லா படிக மாதிரி கல்லு மாதிரி இருக்கும். உப்பு கல்ல அதிகமா உப்பு கல்லுகள் நிறைய வகையில இருக்கு. பொட்டாசியம் அயோடைடு இருக்கு, சோடியம் அயோடைடு இருக்கு, பொட்டாசியம் குளோரைடு இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட உப்புகள் இருக்கு. பார்ப்போம். இந்த மாதிரி உப்புன்னு சொல்லக்கூடியது. ஏன் சார் உப்புனா, ஒரு பிளஸும் மைனஸும் கிரியேட் ஆகுறப்போ, ஒரு ஆசிடும் பேஸும் சேர்றப்போ நமக்கு ஒரு சால்ட் கிரியேட் ஆகும். அது போப்போ பார்க்கலாம், இப்போதைக்கு தேவையில்ல. சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆசிடும் பேஸும் சேர்றப்போ சால்ட் பிளஸ் வாட்டர். ஓகே ரைட். ஓகே அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் ரிகால் ஆகும், பட் அந்த அளவுக்கு போக வேணாம். In general, ionic radius of the element exhibited by the same trend as atomic radius. ஒண்ணும் கிடையாது. கீழே வர வர என்னமா கூடும்? அயனி ஆரம் கூடுமா? அப்ப கீழே வர வர அணு ஆரம் கூடும். அப்ப அயனி ஆரமும் கூடும். பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஓகேவா? கீழே வர வர அணு ஆரம் கூடும், அயனி ஆரம் கூடும். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் போறப்போ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ். அப்போ அயானிக் ரேடியஸ் என்னதான் ஆகும்? ரைட்மா, இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்ம டிடில பார்ப்போம். யார் எடுத்துக்கலாம்? சோடியத்தை எடுத்துக்கலாமே. சோடியத்தோட அணு எண் 11 புரோட்டான் கொண்ட ஒரு தொகுப்பு. அதை சுத்தி ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான் 1s2 அதானே. ரெண்டாவதுல 2s2 2p6. அப்போ 2s2 2 பேரு, 2p6ல 2 பேர், 6 பேர். 1 2 3 4 5 6. சரியா போச்சு. இன்னும் ஒருத்தர் யாரு? 3s 1ல. ரைட். நான் தான் சொல்லியிருக்கேன், என்னவா இருக்க ஆசைப்படும். அதான் அதுக்கு என்ன பண்ணும்? ஏன்னா அதுக்கு என்ன பண்ணும்? இழந்தா 1s2 2s2 2p6. இதுதான் விஷயம். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணோம்? இழந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ புரோட்டான், ஆமா புரோட்டான் அப்ப எவ்வளவுதான் இருக்கும்? 11 புரோட்டான் தான். அது மாறாது. நான் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். எலக்ட்ரான் தான் இழந்திருக்கு, புரோட்டான் இழக்கல. புரோட்டான் வந்து 10 ஆயிடுச்சு, அது நியானாவே மாறிடும். சரி, அதை மறந்துடக்கூடாது. புரோட்டான் 11 தான். Na பிளஸ்க்கு புரோட்டான் 11 தான். எலக்ட்ரான் தான் எவ்வளோ? 10. இதோட அணு எண் 11 தான். நான் சொன்னேன் இது நடுநிலையில இல்ல, சோ அதனால புரோட்டான் வேல்யூ மட்டும் தான் கணக்குல நீங்க எடுத்துக்கணும். ரைட். அப்போ 1 2 1s2 2ல 2 6 1 2 3 4 5 6. சரியா போச்சா? ஒண்ணுதான்.
இப்ப கவனிச்சு பாருங்கம்மா, இங்க n equal to 1, n equal to 2, n equal to 3, இங்க n equal to 1, n equal to 2. புரியுதா? இங்கிருந்து இதோட லென்த் சின்ன லென்த், ஆனா இங்கிருந்து இது வரைக்கும் லென்த் அதை விட சின்னது. பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? இங்க இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு இது வந்து 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அப்ப இது ஒரு 3 மீட்டர்னா இங்க 1 மீட்டர் 1 மீட்டர் எவ்வளவுதான்? 2 மீட்டர் தான். அப்போ ஒரு அயனியை இழக்கிறப்போ கண்டிப்பா நமக்கு என்ன குறையும்? சைஸ் குறையும். ஓவரால் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் செல்லுங்கிறது குறையும். சரி, இப்ப கவனிங்க, இது NA-வா தானே இருக்கு. இந்த NA-ல இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது அயனி ஆரம்னு சொல்லுவாங்கம்மா. அதுவே இது NA பிளஸ் தானே இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு அயனி ஆரம்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் வர்றது அணு ஆரம். ஏன்னா வெறும் அணுவா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது அணு ஆரம், இது அயனி ஆரம். தமிழ்ல, இங்கிலீஷ்ல அயானிக் ரேடியஸ், இத அட்டாமிக் ரேடியஸ். இப்போ ஒரு விஷயம் புரியுதா? இப்ப அட்டாமிக் ரேடியஸ் பெருசா இருக்கு, அயானிக் ரேடியஸ் என்ன இருக்கு? சின்னதா இருக்கு. புரியுதா இல்லையாமா? அணு ஆரம் இந்த இடத்துல பெருசா இருக்கு, அயனி ஆரம் சிறுசா இருக்கு. இப்ப இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? Na11க்கும் Na10க்கும், சரி, Na-க்கும் Na+க்கும். ஓகேமா. சோ என்ன வச்சுங்க, Na-ஓட அதே சைஸ் Na+க்கு இருக்காது. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட சைஸ் இதோட சைஸும் ஈக்குவல் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்கம்மா. அதுக்காக கீழே வந்து பாத்தீங்கன்னா அணு ஆரம் கூட கூட அயனி ஆரம் குறைஞ்சிரும்னு எழுதிடாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் தான், ஆனா கீழே வரப்போ அது ஓவரால் பெரிய பெரிய சைஸ். அதனால கீழே வர வர அணு ஆரம் கூடும், அதே மாதிரி அயனி ஆரமும் கூடும். ஒரு டோட்டல் ஒரு கம்ப்ளீட் ஆட்டமா இருக்கப்போ அது அட்டாமிக் ரேடியஸ்ங்கிற வேர்டை பயன்படுத்தலாம். கம்ப்ளீட் ஆட்டமா இல்ல, அயானிக்கா இருக்கு அப்படின்னா அயானிக் ரேடியஸ் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு டைமும் அணு ஆரம் தான் கூடுமானா ஆப்வியஸ்லி, ஏன்னா போப்ப சொல்றேன், நமக்கு அணு ஆரம் தான் மேக்ஸிமம் பெருசா இருக்கும் அயனி ஆரத்தை கம்பேர் பண்றப்போ. இல்லையாச்சா? இல்லையாச்சா? ஜாக்லின், தனலட்சுமி, ஸ்வாதி இல்லையாச்சா? ஆமா, நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? 11th 12th ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இருக்கா? இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க எஸ் சார்னு. நாளைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, லீவு தானா? இதுதான் என் கேள்வி. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். யாருக்கு இருக்கு? யாருக்காவது இருக்கா? ரைட். மார்னிங் கிளாஸ் வைக்கலான் இருந்தேன், ஆனா உங்க ஆஃப்டர்நூன் டெஸ்ட் இருக்குல்ல? இல்ல ஆஃப்டர்நூன் டெஸ்ட் இருக்குல்ல? ஓகே சார்னா அப்ப டெஸ்ட் எப்ப படிப்பீங்க? ஆல் 6 to 9.
6 to 9 கிளாஸ் கன்ஃபார்ம், அதை நான் சொல்லல. நான் சொன்னது சரி மார்னிங் ஏதாவது கிளாஸ் அலோகேஷன் பண்ண, நாளைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால நான் கிளாஸ் எடுக்க ரெடி, நீங்க தான் கவனிக்க ரெடியான்னு தெரியல. ஏன்னா ஆப்ஷன் டெஸ்ட் இருக்கு, நீங்க படிக்கணும். என்னமா வைக்கலாங்கிறீங்களா? சரி சரி பார்க்கலாம், நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், கிளாஸ் பத்தி அப்புறம் பார்க்கலாம், இப்போ டாபிக் போலாம். அடுத்தது எங்க விட்டோம்? ஓகே, a parent atom cation is smaller than its parent atom. இப்போ உதாரணத்துக்கு NAங்கிறது அப்பா அப்படி வச்சுக்கலாம், NA பிளஸ்ங்கிறது அவங்ககிட்ட இருந்து உருவாயிட்டு வந்தான், பிளஸ்னா கேட்டையான், கரெக்டானே? ஆனா சைஸ் யாருக்கு பெருசு? அப்பாவுக்கு தான் பெருசு. சோ பேரண்ட் ஆட்டுக்கு, பெற்றோர் அணுவுக்கு கேட்டையானை விட சைஸ் பெருசு, அதான் கொடுக்குறாங்க, வேற எதுவும் இல்ல. Cation is smaller than its parent atom because it has fewer electron while the nuclear charge remains the same. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வெளியே வந்து ஒரு எலக்ட்ரான் இழந்துரும், ஆனா உள்ள அது உள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் எண்ணிக்கை எந்த வகையிலும் மாறுபடாது. அப்படிங்கிற பட்சத்துல சைஸ் ஆட்டோமேட்டிக்கா கேட்டையானுக்கு குறைஞ்சிரும். அது முன்னாடி இந்த ஃபார்ம் கம்பேர் பண்றப்போ, பேரண்ட்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம் NAவா இருந்திருக்கும், NA பிளஸ்ஸா மாறி இருக்கும். எப்பயும் ஞாபகமா NAவா இருந்தா NA பிளஸ்ஸா மாற முடியும் ஒரு எலக்ட்ரான் இழந்து. ஆனா NA பிளஸ்ல இருந்து தான் NA வந்துச்சுன்னா, ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா ஓகே, பட் அந்த மாதிரி மேக்ஸிமம் நமக்கு வராது, மேக்ஸிமம் வராது. ஏன்னா எப்பவுமே NA இருந்து NA பிளஸ் வர்றது கரெக்டா இருக்கும், Cl இருந்து Cl மைனஸ் வர்றது கரெக்டா இருக்கும். இதுதான் நமக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஈலியம் தவிர்த்து மீதி ஈலியம் அந்த ஒரு நோபல் கேஸ் குரூப்பை தவிர்த்து மீதி எல்லாமே அப்படிதான். The addition of one or more electron would result in the increasing the repulsion among the electron and decreasing the effective nuclear charge. For example, ionic radius of fluorine ion is 136, whereas the atomic radius of the fluorine is only 64 nanometer. On the other hand, atomic radius of sodium is 186 picometer compared to the radius of ion is 95 picometer. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. இந்த கடைசி பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இவனுக்கு வந்து எக்ஸாக்டா வந்து 186 பிகோமீட்டர் இருக்கான், இவனை விட NA பிளஸ்க்கு எவ்வளவுதான் கம்மியா தானே இருக்கும், 95 பிகோமீட்டர். இது உங்களுக்கு புரியுது தானே? இதுல எந்த டவுட் வேணாமே, டவுட் இருக்கா? 186னா அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு, வேல்யூ மெமரி பண்ண தேவையில்ல, இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு, ரைட். ஆனா ஃப்ளூரினோட கேஸ்ல மாறுதான், செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. ஓகே, இன்னும் இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கிட்ட இருந்தோ, சோடியத்திட்ட இருந்தோ, பொட்டாசியத்திட்ட இருந்தோ, யார்கிட்ட இருந்தோ வாங்கிக்கும், அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. வாங்கிருச்சுன்னா F மைனஸ் ஆகும். அப்ப அட்டாமிக் நம்பர் 10 கிடையாது, அப்பயும் அட்டாமிக் நம்பர் 9 தான். ஆனா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி மாறும்? 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சு, அப்போ 1s2 2s2 2p6. இப்போ கவனிச்சு பாருங்க, நான் வெறும் Fக்கு மட்டும் வரையறேனே, நடுவுல 9 புரோட்டான், சோ 2 சரியா போச்சு, 1s2. அடுத்ததுல 2s2 2pல 1 2 3 4 5. இது F மைனஸ்க்கு போலாமே, ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கா? One, 2, 3, 4, 5, 6. இப்ப கவனிக்குமா, ஒரே ஷெல் தானே, இது n = 1, இது n = 2, இது n = 1, இது சரி, இது n = 1, இது n = 2. வெளிய எத்தனை எலக்ட்ரான்மா இருக்கு n = 2ல? 6 எலக்ட்ரான்ஸ். முன்னாடி இருந்ததை விட ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கா? முன்னாடி வெளியே எவ்வளவு இருந்துச்சு? 5 எலக்ட்ரான். இது எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, அப்ப இந்த புரோட்டானுக்கு என்னது, ஒருத்த எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கானா? பாயிண்ட் புரியுதா இல்லையாமா?
உங்களுக்கு புரியுமா சொன்னா, இந்த 9 புரோட்டானுக்கு தொடக்கத்துல 9 எலக்ட்ரான் இருந்துச்சு. ஓகே, இப்ப இந்த 9 புரோட்டானுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? வெளியே 6, உள்ள 2, இல்ல வெளியே 8, வெளியே 8 எலக்ட்ரான் தானே. அது கரெக்டா கணக்கு பார்த்தா இந்த இனிஷியல்ல 1 2 3 4 5 6 என்ன வரும்? 1s2 2s2 2p5. அப்போ 5 7 வரணுமா? 1 2 3 4 5 6 7. சரியா போச்சு. இங்க இப்போ 1s2 2s2 2p6 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஆமா, இங்க 9 புரோட்டானுக்கு 9 எலக்ட்ரானுக்கான பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் 2 3 4 5 6 7 8 9. சரியா போச்சா? 9 எலக்ட்ரானுக்கு 9 புரோட்டானுக்கு 9 எலக்ட்ரான் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம இப்ப கவனிச்சு பாருங்க, எத்தனை எலக்ட்ரான் வந்துருச்சு? எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்ப இந்த புரோட்டான் என்ன பண்ணிக்கும்? இந்த 9 பேருக்கு அட்ராக்ட் பண்ணும். இந்த ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுமா? பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? ஒரு 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 எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். இது ஒரு பாயிண்டா இருந்தா கூட ரெண்டாவது இடத்துல கவனிங்க, இதை விட இந்த அட்ராக்ஷன் இருக்கும், அது வேற. ஆனா அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? புரோட்டானுக்கு முன்னாடி நடுவில் எவன் இருக்கான்? கவனிங்க, இந்த ஷெல்ல யார் இருக்காமா? எலக்ட்ரான் இருக்கானா? இவனை தாண்டி தானே உள்ள போக முடியும். சோ இவன் ஒரு எலக்ட்ரான் மைனஸ், இவன் ஒரு எலக்ட்ரான் மைனஸ். அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்? என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விலக்கு விசை கிரியேட் ஆகும். அம்மா நல்லா புரிஞ்சுக்கமா, உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு வேணா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகலாம், ஈர்ப்பு விசை கிரியேட் ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன விசை கிரியேட் ஆயிடும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிடும். இந்த ரிப்பல்சிவ்ங்கிறது பக்கத்து பக்கத்துல பெரிய ரிப்பல்சிவா இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரான் இன்னும் தள்ளப்படும். என்ன தள்ளப்படும்? இந்த எலக்ட்ரான் அப்படியே தள்ளும், நீ கிட்ட வராத, தூரம் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடும். அப்ப இந்த செல் என்ன ஆகும்? இந்த செல் என்ன ஆயிடும்? கொஞ்சம் பெருசாயிடும். பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? அந்த கருப்பு லைன் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த லைன் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி கிரியேட் ஆயிடுச்சு? ஒரு பெரிய லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இப்போ யாருக்கு சைஸ் பெருசாயிடுச்சு? ஆனையானுக்கா இல்ல புளூரின்கா? மைனஸ் ஆனையான் தானே. ஆனையான் சைஸ் பெருசா, புளூரின் சைஸ் பெருசா? ஆனையானுக்கு. சோ இது ஒரு பாயிண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க, புக்ல கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்ப ஜெனரலா கேட்டையான் சைஸ் சின்னதாகவும் ஆனியான் வந்து அதோட பேரண்டை விட பெருசாகவும் இருக்கும். கேட்டையான்ல நமக்கு ஷெல்லே போயிடும். என்னமா? எலக்ட்ரான் வந்தாதான். எஃப்ஆர்ல எஃப் மைனஸ் ஆனது நடக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா?
ரைட், இப்ப நம்ம ஒரு தேரியில பார்ப்போம். இதுல பாருங்க, F9 அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா F மைனஸ்க்கு 136 பிகோமீட்டரும், அதே Fக்கு வந்து பாத்தீங்கன்னா 64 பிகோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்ப வித்தியாசம் புரியுதா? நான் சொல்றேன், யாருக்கு சைஸ் பெருசு? யார் சைஸ் பெருசு? அவ்வளவுதான்மா. இதுதான் சொன்னா, அது புக்லயே அதான் கொடுத்துருக்காங்க. வேல்யூ மெமரி பண்ண தேவையில்லை, யாரை விட யார் பெருசு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிங்க, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒத்த எலக்ட்ரான், சிற்றினம் சொல்லக்கூடாது, என்ன சொல்றது, ஸ்பீசிஸ் இடத்துல தனிமைகள்ல வச்சுக்கலாம், ஏன்னா வேற எதுவும் சரியான வார்த்தை இருக்காது. ஒத்த எலக்ட்ரான் தனிமங்கள். ஐசோ எலக்ட்ரானிக் வார்த்தை தெரிஞ்சுக்கங்கம்மா தமிழ்ல. ஐசோனா ஒரே மாதிரி, அவ்வளவுதான். ஐசோ எலக்ட்ரான். ஓகேவா? கவனிங்க, ஐசோ எலக்ட்ரான் என்ன, ரெண்டு பேரையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி எனக்கு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அவங்க தான் ஒத்த எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அணு எண் என்னன்னு பார்க்கணும், சரியா? சோடியம், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம், ரெண்டு பேர் இருக்காங்க. இப்ப ரெண்டு பேர்த்தோட அணு எண் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம எழுதி வச்சுக்கணும். அந்த அணு எண்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே குறையுது. இப்ப பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இது நமக்கு என்னன்னு சொல்லுவோம், கூடுதா குறையுதா? குறையுது. இப்ப உதாரணத்துக்கு மெக்னீசியத்துக்கு 12 எலக்ட்ரான், சோடியத்துக்கு 11 எலக்ட்ரான். அதுவே Na பிளஸ்னா ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்குமா? அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான். மெக்னீசியத்துக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? மெக்னீசியம் 2 பிளஸ் எடுத்துக்கிறேன், அப்போ இதுல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. நார்மலா இருந்தா 12 எலக்ட்ரான், இப்ப எத்தனை எலக்ட்ரான்? 10 எலக்ட்ரான். சரி, கவனிச்சு பாருங்க, Na பிளஸ் மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா Na பிளஸ் Mg2 பிளஸ் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருக்குமே 10 எலக்ட்ரான் தான். அப்போ எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான்கள் ஒரே எண்ணிக்கையில இருந்துச்சுன்னா அந்த தனிமையை நம்ம என்னமா சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கவனிச்சு பார்க்கலாம், புக்ல கொடுத்தது O2 மைனஸ், ஆக்சிஜனுக்கு அணு எண் எவ்வளவு? 8. அப்ப 8 எலக்ட்ரான், கூட 2 எலக்ட்ரான், அப்போ 10 எலக்ட்ரான். புளூரினுக்கு அணு எண் 9, அப்போ 9 எலக்ட்ரான். அதே புளூரின் மைனஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் கூட்டினா பாயிண்ட், புரியுதா? அப்ப இவங்களுக்கு நமக்கு என்னன்னு சொல்லலாம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லலாமா? சோ எனக்கு எலக்ட்ரான் மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் நான் சொல்லுவேன். சோ எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கமா ஹெட்டிங் கீழே. Some atoms, இங்க இருந்து எழுதிக்கங்க. Some atoms and ions which contain same number of electron, we can call them isoelectronic species. For example, O2 minus க்கு 10 எலக்ட்ரான், F minus க்கு 10 எலக்ட்ரான், Na plus க்கு 10 எலக்ட்ரான், magnesium 2 plus க்கும் 10 எலக்ட்ரான், எல்லாத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கும், 10. ஓகேவா? இங்கிலீஷ்ல எழுதிங்க, தமிழ்ல நான் சொல்றேன் எழுதிக்கமா. தமிழ் எழுதிக்கமா. சில அணுக்கள் அல்லது தனிமங்களில் ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் இடம்பெற்றிருப்பின் அவற்றை
அவற்றை ஐசோ எலக்ட்ரானிக் தனிமங்கள் எனலாம். ஐசோ எலக்ட்ரானிக் தனிமங்கள் எனலாம். எழுதியாச்சாமா? இப்ப நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதிக்கலாம், கவனிங்க. சில எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி எழுதிங்க? n minus 3, O minus 2, F minus 1, Ne, Ne plus Mg2 plus அலுமினியம் 3 plus. இப்ப கவனிங்கம்மா, கவனிங்க. அப்ப எழுதிக்கலாம். நைட்ரஜனோட அணு எண், இசட்னா அணு எண் தானே, அணு எண் எவ்வளோ? 7, ஆக்சிஜனுக்கு 8, புளூரினுக்கு 9, நியானுக்கு 10, சோடியத்துக்கு 11, மெக்னீசியத்துக்கு 12, இதுக்கு 13. கவனிங்க, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கலாம். நார்மலா அணு எண் என்ன, எலக்ட்ரான் 7. கூடுதல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? -3. அப்போ மைனஸ்னா என்ன அர்த்தம்? கூடுதல்னு அர்த்தம். கூடுதல், எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எக்ஸ்ட்ரா 3னா இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? -10 எலக்ட்ரான். இதுல எக்ஸ்ட்ரா 2, 2 அப்ப 8 plus 2 10. இதுல எக்ஸ்ட்ரா 1, 9 plus 1 10. நியான் பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல, சோ 10 எலக்ட்ரான், அதுவும் 10 எலக்ட்ரான் தான். இது எவ்வளோ? பிளஸ்ன்னு வந்திருக்கு, அப்ப என்ன இருக்கு? டிக்ரீஸ்னு அர்த்தம், குறைவுன்னு அர்த்தம். அப்ப 11 எலக்ட்ரான் ஒரு இது போனதுக்கு அப்புறம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான். மெக்னீசியத்துக்கு ஜெனரலா 12 எலக்ட்ரான், இங்க 2 குறைஞ்சு போச்சு, 10 எலக்ட்ரான். அலுமினியத்துக்கு ஜெனரலா 13 எலக்ட்ரான், 3 குறைஞ்சு போச்சு, 10 எலக்ட்ரான். அப்ப Na-3, O2 minus, F minus 1, நியான், Na plus, Mg2 plus, அலுமினியம் 3 plus, எல்லாமே என்னதான்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். நோட் பண்ணிக்கமா. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதுல இருந்து இன்னொரு எழுதிக்கமா. எழுதியாச்சா? ரைட், எழுதிக்கமா, எழுதிக்கங்க. இப்போ இது எல்லாருக்கும் ஒரே எலக்ட்ரான் தான் பார்த்தோம், சைஸ் ஒண்ணு கிடையாது. நம்ம நீட்ல என்ன கேட்பான்? சைஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். எல்லாரும் ஒரே சைஸ் நம்ம எதிர்பார்த்திட கூடாது, அது தப்பு. ஏன்னா இவன் அணு எண் வேற இல்ல. அப்போ யாருக்கு சார் சைஸ் அதிகமா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. ஜென்ரலா கேட்டையான் சின்ன சைஸா, ஆனையான் பெரிய சைஸா? அப்போ மைனஸ் வேல்யூ எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ரிப்பல்சன் பெருசா இருக்கும், அந்த அளவுக்கு விளக்கு விசை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு உருவ அளவு பெருசா இருக்கும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? சோ எந்த அளவுக்கு மைனஸ் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு சைஸ் பெருசு, எந்த அளவுக்கு பிளஸ் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு சின்னதாயிட்டே வரும், அந்த அளவுக்கு சைஸ் குறைஞ்சிட்டே வரும். அப்ப இதுக்கு அடுத்த நிலைமையில யார் இருப்பா? Ne, அதுக்கப்புறம் Na, அதுக்கப்புறம் Mg2 பிளஸ், அதுக்கப்புறம் அலுமினியம் 3 பிளஸ். ஓகேவா? சைஸ் வைஸ்ல இது நீட்ல கேட்பான். சோ எல்லாருமே ஒரே எலக்ட்ரான் வச்சிருந்தா கூட சைஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? யாருக்கு மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்களுக்கு. யாருக்கு சைஸ் கம்மியா இருக்கும்? யாருக்கு பிளஸ் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு. ஓகே ரைட், நோட் பண்ணீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? பொறுமையா எழுதிங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம்.
அடுத்து போலாமா? ஒரு லைன் தான் எழுதலையா? இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் நீங்க தான் சொல்லணும். நான் அணு எண் மட்டும் எழுதிடுறேன். பாஸ்பரஸ் -3, சல்பர் -2, குளோரின் -1, ஆர்கான் பொட்டாசியம் பிளஸ், கால்சியம் 2 பிளஸ், ஸ்காண்டியம் 3 பிளஸ். அணு எண் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ்க்கு 15, இது 16, இது 17, இது 18, இது 19, இது 20, 21. எலக்ட்ரான் கவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு 18, ரெண்டாவதுக்கு  அப்ப எல்லாமே என்னதான்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், ஐசோ எலக்ட்ரானிக் தனிமங்கள். அடுத்தது இதோட சைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சைஸ் அதிகமா இருக்கும்? அப்ப அவன் சைடு பெரிய வாய் வரணும். ஓப்பன் பாத்தீங்களா, இது அவன் சைடு வரணும். இது ஓப்பன் பண்ணது அவன் சைடு வரணும். சின்னதா இருக்கிறது சின்ன பக்கம் வரணும். அடுத்தது யாருக்கு? ஸ்காண்டியம் 3+. ரைட், நோட் பண்ணீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அது போலாமா? ஃபர்ஸ்ட் அதிகமா மூணாவது எக்ஸாம்பிள் H- ஹீலியம் லித்தியம் பிளஸ் பெரிலியம் 2+. அணு எண் எல்லாத்துக்கும் 1, 2, 3, 4. அணு எண் யாருக்கும் ஒரே மாதிரி வராதுமா? அணு எண் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வராது. எப்பயுமே மைண்ட் நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. ஆனா எலக்ட்ரான் ஒரே மாதிரி வரலாம். ஸோ எலக்ட்ரான் கவுண்ட் இதுக்கு எவ்வளவு வரும்? இதுக்கு அவ்வளவுதான். சைஸ் அப்ப யாருக்கு அதிகம்? நோட் பண்ணிக்கமா, அவ்வளவுதான். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கேள்வி எழுதியாச்சு. ஜெய் மெயின் 2017 கேட்ட கேள்வி. என்னம்மா புரியல? ஐசோஎலக்ட்ரான் மாதிரி எல்லா என்னென்ன வடிவங்கள் இருக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். ஐசோஎலக்ட்ரான் கண்டுபிடிதான். ஐசோஎலக்ட்ரானிக் கண்டறிவு சொல்றது. சரியா போச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? இப்பதான் நடத்தணும். லைன் இப்ப எழுதின போட்டோம் ஆப்ஷன். மத்த எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது O-, இது F-, அப்பு
O minus F minus O2 minus F minus Na plus Na வராது Na plus ஒரே மாதிரி இருக்கு இருக்காது பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டோம் Na plus இருக்கணும் Mg2 plus இருக்கணும் இது NCERT எக்ஸாம்பிள் தானே இது அது போக NCERT இது கொடுத்துருக்காங்க தானே 10 எலக்ட்ரான் சொல்லி NCERT எக்ஸாம்பிள் இதோட ஸோ டைரக்ட் ஃப்ரம் NCERT JEE கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கங்க அடுத்தது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீட் முன்னாடி AMPMT மாதிரி இதுவா அப்போ ஓகே ரைட் இது எதாவது திருப்பி வரும் ஓகேமா அடுத்தது இப்ப JEE சொல்ற மாதிரி அப்ப வந்து AIEEE சொல்லுவாங்க எப்படி AMPMT சொன்ன மாதிரி JEE எக்ஸாம் AIEEE 2008 கேட்ட கேள்வி அதே சேம் கொஸ்டின் ஸோ இந்த சாய்ஸ் மட்டும் அப்படியே கொடுத்துட்றேன் இல்ல இது காம்பினேஷன்ல இருக்கு ஸோ இதனால போட முடியாது காம்பினேஷன் வேணாம் அது இப்போதைக்கு வேணாம் JEE மெயின் 2015 கேட்டது கொஸ்டின் எழுதுங்க the ionic radii in Armstrong எடுத்துக்கங்க of N3 minus, O2 minus, F minus. மெமரி பண்ண தேவை ஜஸ்ட் எலிமினேட் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு யார் பெருசு யார் சிறுசுன்னு தெரிஞ்சாலும் இதை எழுதிடலாம். அண்டு தமிழ்ல n-3 O2 minus என்ன ஆப்ஷன்? ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்படி சொன்னீங்க? கரெக்ட் தான். எப்படி சொன்னீங்க? உங்களுக்கு தெரியும் இவனோட சைஸ் பெருசா இருக்கும், இவனோட சைஸ் அதை விட கொஞ்சம் சின்னது, அவனோட இவன் கொஞ்சம் சின்னது. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசா இருக்கு. நீங்க 1.3 1.4 வரல, 1.3 1.7 தப்பு. இங்க பாருங்க இவன் வேல்யூ பெருசு, அதை விட ஓரளவு சிறுசு, அதை விட ஓரளவு சிறுசு. கடைசியும் பாத்தீங்கன்னா 1 பெருசு, இது 1 சிறுசு, டக்குனு இது பெருசு ஆகுது, தப்பு. அப்ப என்ன ஆப்ஷன் மட்டும் தான் வரும்? ஆப்ஷன் ஏ வரும். நோட் பண்ணிக்கமா, அவ்வளவுதான். இதுக்கான வேல்யூ மெமரி பண்ணீங்களா என்ன? தேவையில்ல இல்ல, இப்படிதான் வரும். நான் ஒரு ரேட்டை பாக்குறப்ப வேல்யூ மெமரி பண்ணுமா சார்னு கேட்பீங்க, தேவை கிடையாது. அடுத்து போலாமா? Order of radius. அயனி ஆர கூடுதலின் ஏறு வரிசை. ஆர்கான் புட்டான் calcium 2 plus calcium 2 plus potassium plus potassium plus argon calcium 2 plus. டைப் பண்ணுங்க. வெரி குட். எப்படி சொன்னீங்க? எனக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா +2 தான் இருக்கிறது சின்ன சைஸ்ல வரணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது சின்ன சைஸ் வருது. இதுல பாருங்க +2 இருக்கிறது பெரிய சைஸ் வருது. ஏன்னா பிளஸ் வந்தா அதுதானே சின்ன வேல்யூ. இதுல பாருங்க பிளஸ், சின்ன பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூவா இருக்கு, தப்பு. இது தப்பு, தப்பு. ஏன்னா நமக்கு இதுதான் பெருசா வரணும். இதுல கால்சியம் 2 plus பெரிய வேல்யூ, தப்பு. அப்ப எது மட்டும் கரெக்டா வருது? இது சின்னது, அதை விட இது கொஞ்சம் பெருசு, அதை விட இது பெருசு. ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கு? நீட் கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 நிமிஷத்துக்குள்ள தானே. அதனால இந்த மாதிரி டைம்ல 30 நொடிக்குள்ள எழுதக்கூடிய கேள்வி இதெல்லாம். அடுத்த கேள்வி,
ரைட். பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் 4. சாரி என்ன சார், எனக்கு பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 தெரியலன்னா ஃபீல் பண்ண வேணாம். நான் ஆல்ரெடி 20 ஃபர்ஸ்ட் 20 மெமரி பண்ணி சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அது படிச்சனால ஓகே தான். இல்லைனாலும் இன்னும் எஸ் பிளாக் எல்லாம் நடத்துவோம், அப்ப மெமரி ஆயிடும், ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு 4 நார்மலா 4 எலக்ட்ரான் இருக்கணும். 2 குறைஞ்சு போச்சு, அப்ப எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு 1 எலக்ட்ரான் இருக்கணும், 1 குறைஞ்சிருச்சு, 0 எலக்ட்ரான். இதுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கணும், 1 குறைஞ்சிருக்கு, 2 எலக்ட்ரான். இதுக்கு மொத்தம் 11 எலக்ட்ரான் இருக்கணும், 1 குறைஞ்சிருச்சு, 10 எலக்ட்ரான். எம்ஜிக்கு மொத்தம் 12 எலக்ட்ரான் இருக்கணும், 2 குறைஞ்சிருச்சு, 10 எலக்ட்ரான். சோ இது 2 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான். எதுல அப்ப ஆன்சர்? ஆப்ஷன் 2 இஸ் ஆன்சர். நோட் பண்ணிக்கமா. இல்லையாச்சா? Be2+ எதனுடன் ஐசோ எலக்ட்ரான் உறவு கொண்டுள்ளது? அது போலாமா? லாஸ்ட் கொஸ்டின். பயணியார இறங்க வரிசை. ஆப்ஷன் ஏ எழுதியங்க. இன்னும் நம்ம எழுதல. வாய்ஸ் நாளையும் படிக்கணும். அந்த ஹேபிட் கொஞ்சம் இப்ப இருந்து வளர்த்துக்கங்க. மெயின் எக்ஸாமால இந்த இதை யூஸ் பண்ணுங்க, பட் ப்ரிப்பரேஷன்ல நம்ம வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் போகாதீங்க. 4 ஆப்ஷன் எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. முன்னாடி என்ன சொன்னீங்க? இறங்கு வரிசைன்னா ஆப்போசிட்னு அர்த்தமாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இறங்கு வரிசைனா ஃபர்ஸ்ட் பெரிய ஆள், கீழே சின்ன ஆள், அப்படிங்கறத இறங்கு வரிசை. அலுமினியம் 3+ பெரிய சைஸ் இருக்குமா? அலுமினியம் 3+ சிறிய சைஸ் இருக்குமா? இவன் பெரிய வயசு இருக்கும். ஆனா இப்படி கொடுத்திருந்தா அது பேரு டிக்ரீசிங் ஆர்டர்மா, இப்படி கொடுத்தா அது பேரு இன்க்ரீசிங் ஆர்டர்மா. அது கொஸ்டின் பேப்பர்ல அது வேர்டு தான். சோ அதெல்லாம் விஷயமே இல்ல. இங்க கவனி, உங்களுக்கு என்ன தெரியும்? O2- தானே பெரிய சைஸ், அலுமினியம் 2+ சின்ன சைஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுக்கு தான் சொன்ன ஆப்ஷன் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. புரியுதா இல்லையா? 4 ஆப்ஷன் இதுக்குதான் படிக்கிற நேச்சர் வரணுங்கிறது. புயல் வேகத்துல போயிட்டு இருக்கங்கிற மாதிரி கடைசி சாய்ஸ் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் 2 பிக்ஸ் பண்ணிக்க வேணாம், சரியா? ஆன்சர் ஆப்ஷன் 4. நோட் பண்ணிக்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக்ல இவ்வளவுதான் கேள்வி கேட்க முடியும். இதுக்கு மேல ஐசோ எலக்ட்ரானிக்ல எந்த கேள்வியும் வராது. ரைட்டா? டாபிக் கண்டினியூ பண்ணலாமா?
இதுக்கு மேல நம்ம கேள்வி அயானிக் ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் கேட்கவே முடியாது. ரைட். இப்ப இங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க, என்சிஆர்டி கொஸ்டின். கொஸ்டின் கவனிங்க. Which of the following species will have largest and smallest size? இதுல யாருக்கு சைஸ் பெருசு, யாருக்கு சைஸ் சிறுசு? யாருக்கு ஸ்மாலஸ்ட்னா யாரை டிஃபைன் பண்ணலாம்? ஸ்மாலஸ்ட் 3+. லார்ஜஸ்ட் வெறும் அலுமினியம். வெறும் அலுமினியம். ஏன்னா மெக்னீசியம் 12, இது 13. சோ வெறும் அலுமினியம். அப்ப ஆர்டர் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? அலுமினியம் 3+ கடைசி. இதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஃபர்ஸ்ட் யார் வருவா? அலுமினியம் வருவா, அதுல டவுட் வேணாம். அப்ப செகண்ட் யார் வருவா? மெக்னீசியம் வருவா, அதுல டவுட் வேணாம். அதுக்கு அடுத்து யார் வருவா? Mg2+. as simple as that. சிம்பிள் தானே? இந்த இன்சைட்ல ஒரு டைம் நம்ம டெஃபினிஷன் படிச்சுக்கலாம். largest species is magnesium. left to right. left to right மா. அப்படி பார்த்தாலும் மெக்னீசியம் தான் பெரிய வரணும். atomic decreasing across the period. மெக்னீசியம் எங்க இருக்கும்? பீரியட் டேபிள் தான் போகணும். இது ரெண்டு மட்டும் மாறி இருக்கு. இது ரெண்டு மட்டும் ஏன் மாறி இருக்குன்னா, இது பீரியட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் கீழே இங்க இருக்கும், மெக்னீசியம் மேல இருக்கும். ஸோ இதோட சைஸ் கம்பேர் பண்றப்போ இங்க பீரியட் டேபிள் பார்த்துலாம். இந்த பீரியட் டேபிள் மாறி இருக்கும். ஸோ இந்த பீரியட் டேபிள் வச்சு அப்ரோச் பண்ணோம்னா மெக்னீசியம் பெருசா இருக்கும், அலுமினியம் அதுக்கப்புறம் Mg2+. இது நான் ஏன்னு சொல்றேன், இந்த ஆர்டர் தான் பர்ஃபெக்ட் ஆர்டர். ஏன்னு சொல்றேன், ஸோ இது 13 இது 12ங்கிறது தப்பு இல்ல. அக்ராஸ் த பீரியட் மாறி இருக்கும். அக்ராஸ் த பீரியட் மாறும் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது மணிகண்டன். புரியல என்ன சொன்னீங்க? ஒருவளவு குறையும். அதுபடி மெக்னீசியம் நான் சொல்றேன், அது பீரியட், அதான் பீரியட் டேபிள் பார்த்து சொல்றேன். நீங்க நோட் பண்ணி, இதுதான் சரியான ஆர்டர். ஸோ அலுமினியம் எடுத்து போட்டுறாதீங்க. பீரியட் டேபிள் ஆர்டர் படி பாக்குறப்போ மெக்னீசியம் தான் பெரிய ஆளு. ஏன்னு பாருங்க, பீரியட் டேபிள் எங்க? இந்த பீரியட் டேபிள் கவனிங்க. அந்த எக்ஸெப்ஷன் ஏன் கிரியேட் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியும். மெக்னீசியம் இங்க இருக்கா? அப்படியே அலுமினியம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? மெக்னீசியத்துக்கு அப்புறம் அலுமினியம். சோ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்ப யாருக்கு சைஸ் பெருசா இருந்திருக்கும்? மெக்னீசியத்துக்கு அதிகம், அலுமினியத்துக்கு கம்மி. நார்மலா பாக்குறப்போ அலுமினியம் 13 தான், மெக்னீசியம் 12 தான், Mg2+ தான், அதுக்கப்புறம் அலுமினியம் 3+ தான். இது தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு? ஷிஃப்ட் ஏற்படும். ஏன்னா அக்ராஸ் த பீரியட் மாறும்ல. சோ Mg அதுக்கப்புறம் அலுமினியம் பிளஸ் Mg2+, அப்புறம் அலுமினியம் 3+. ஓகேவா? இந்த ஆர்டர்ல அது ஃபாலோ ஆகிக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். இதுல இந்த ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் மட்டும் தான் கவனிக்கல. ஓகேமா? அடுத்தது மற்றபடியே காட்டுதான். அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. சும்மா ரெஃபரா ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம். எப்படிங்க தெரியுமா? அயனியாக்கும் என்தால்பி ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அயனியாக்கும் என்தால்பி. ஓகே, இப்ப கவனிங்க. ஒரு ஆட்டம் இருக்கு, அதோட அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு.
இந்த எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிமத்தை விட்டு வெளியே போகுது. அப்ப இது என்ன ஆயிடும்? ஒண்ணு பிளஸ் ஆகும், அதானே? அயனி ஆகும், அயானா ஆகும், அயனைசேஷன் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் வெளியே ரிலீஸ் ஆகுறப்போ எவ்வளவு எனர்ஜி வெளியே வருது, எனர்ஜி கூட சொல்ல வேணாம், எவ்வளவு டெண்டன்ஸா வெளியே போகுது, இது எவ்வளவு அழகா வெளியே போகுது. இது வெளியே போறதுக்கு சில, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், டெண்டன்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு 3s1 முடியுமா? அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம், போய் தான் ஆகணும், அது போய் தான் ஆகணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அயனியாக்கும் என்தால்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இதுவே குளோரின் எடுத்துக்கங்களேன், அவனுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணுமே தவிர்த்து அவங்ககிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? அவன் இழக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இவனுக்கு அயனியாக்கும் என்தால்பி ஜென்ரலாவே அதிகமா இருக்கும். இவனுக்கு நிறைய எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான், நிறைய எனர்ஜி கொடுத்தா, என்தால்பிங்கிறது எனர்ஜிங்கிறது ஒண்ணுதான், அது ரொம்ப வேற வேற வேர்டு எல்லாம் கிடையாது. ஸோ இங்கிருந்து வெளியே ரிமூவ் பண்ணணுங்கிறது, அந்த ரிமூவ் பண்றப்போ எந்த வகையான ஆற்றல் கொடுக்குறோம், அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. உதாரணம் சோடியத்துக்கு நம்ம கொடுக்கவே தேவையில்ல, அவனே என்ன பண்ணிருப்பான், ரெடியா எடுத்துக்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வச்சுக்கலாம், ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ரொம்ப நாளா விற்காம இருக்கு, அப்ப நம்ம போய் கம்மியான காசு கொடுத்தாலும் டக்குன்னு கொடுத்துருவோம். இதுவே ஒரு பொம்மை வந்து பயங்கரமா வித்துருக்கு, பயங்கரமா டிமாண்ட் இருக்கு, அந்த பொம்மை போய் கேட்டா தரமாட்டா, காசு அதிகமா இருக்கும். ஒரே பொம்மை தான், அது டிமாண்ட் அதிகமா இருக்கிறப்போ விலை அதிகம், டிமாண்ட் கம்மியா இருக்கிறப்போ விலை கம்மி. இந்த சோடியத்துக்கு எலக்ட்ரான் வேணாம் அப்படின்னா இதுல அயனியாக்கும் என்தால்பி ஜெனரலா எவ்வளவுதான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இவனை அயனியாக்கணுங்கிறதுக்கு நான் ஓரளவு எனர்ஜி கொடுத்தாலே போதும், உடனே எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துருவான். ஆனா இவன் எலக்ட்ரானை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப அயனியாக்கும் என்தால்பி இவனுக்கு என்னது, ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக மொத்தம் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், அளக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அயனியாக்கும் என்தால்பிங்கிறது. பாயிண்ட் புரியுதா? ஓகே. இதுல டெண்டன்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த இப்போ ஒரு போக்குன்னு சொல்லலாம், தமிழ்ல திறன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் வந்துடாது, டெண்டன்சி தானே. அப்படிங்கிறப்போ இங்க கவனிப்போம், குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்பர்ஸ், குவாலிட்டியா கிடையாது, குவான்டிடேட்டிவ் என்றோம். Quantitative measurement of enthalpy of element to lose electron is given by ionization enthalpy. Loss of electron, ஒரு எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் பொழுது, ஒரு எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் பொழுது அதை அளக்கக்கூடிய ஒரு இயல்பு விஷயம், அதுதான் அயனியாக்கும் என்தால்பி, வேற ஒண்ணும் இல்லை. டெண்டன்சினா ஒரு இயல்பு, ஒரு விஷயம். சோடியத்துக்கு அந்த விஷயம்ங்கிறது ரொம்ப கம்மி, குளோரினுக்கு அந்த விஷயம் அதிகம். டெண்டன்சி ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சோடியம் இஸ் கிரேட்டர் தென் குளோரின், சாரி ஸ்மாலர் தென் குளோரின். இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த டெண்டன்சிங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம் குழம்ப வேணாம், அது ஒரு இயல்பு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டீ அதிகமா சாப்பிட பிடிக்கும்னா அது என்னோட டெண்டன்சி, என்னோட இயல்பு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை இழக்கிறது அதோட இயல்பு, அந்த இயல்பை அளக்கக்கூடிய விஷயம் அயனைசேஷன் என்தால்பி, அந்த டெண்டன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அயனியாக்கும் என்தால்பி. யாருக்கு புரியல? இன்னும் ஒரு டைம் சொல்றேமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்தால்பினா ஆற்றல் தான், என்தால்பினா ஆற்றல் தான், என்தால்பினா எனர்ஜியோட இன்னொரு வேர்டு தான் என்தால்பி. அந்த எனர்ஜி எவ்வளோ, அந்த என்தால்பி எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்றது அயனைசேஷன் என்தால்பி. புரியுதா இல்லையா? இந்த சோடியம் வெளியக்கூடிய எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது அயனைசேஷன் என்தால்பி. as simple as that. ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை பிரிப்பதற்கான அந்த அணு வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நான் எவ்வளவு ஆற்றல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அயனியாக்கும் என்தால்பி, வேற எதுவுமே கிடையாது. இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஆற்றல் கொடுக்கணும். பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? பிரிக்கிறதுக்கு மட்டும்தான். சேர்க்கிறதுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அது அடுத்த டாபிக். இது எடுக்கிறோம் லாஸ், லாஸ் ஆகுறப்போ அயன் ஆகும், அயனைசேஷன் என்தால்பி.
கெயின் பண்றப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சோ அடுத்த டாபிக் நம்ம அங்க போக வேணாம். இதை எழுதிக்கலாம், தமிழ்ல எழுதிக்கங்க. தனிமத்தில் இருந்து, இங்கிலீஷ் அப்படி கவர் பண்ணிக்கமா, தமிழ்ல தனிமத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை தனிமத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ஒரு தனிமத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் இழப்பை அளவிடும் இயல்பு அயனியாக்கும் என்தால்பி எனப்படும். ஓகேவா? ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த அயனியாக்கும் என்தால்பி இந்த கேள்வி எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ரைட்டா? நீ நடத்தின டாபிக் ஏதாவது ஒரு இஷ்யூ டவுட் அப்படின்னு கேட்கலாமா? டிசெண்டிங் ஆர்டர்னா இன்க்ரீசிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ அது கொடுத்துருக்க ஆர்டர் நேம் தான். பெருசு இருந்து சிறுசு, சிறுசு இருந்து பெருசு, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனா என்ன கான்செப்ட் மாறக்கூடாது இல்ல. டிக்ரீசிங் ஆர்டர்னா ஒண்ணு என்னது அப்படியே ஆப்போசிட் எழுதிருவீங்களா? எப்பயுமே சைஸ் யாருக்கு தான் பெருசு? O2 மைனஸ் தானே பெருசு. O2 மைனஸ் தானே சைஸ் பெருசு. அலுமினியம் 3+ சைஸ் பெருசு. இது எங்கேயுமே மாறாது. இறங்கு வரிசையில ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 10, 9, 8, 7, 6, 5, 4 மணி நேரம் இறங்கு வரிசை தானே, அதான் டிக்ரீசிங் ஆர்டர். அந்த மாதிரி கொடுத்துருக்கா O2 மைனஸ், F மைனஸ், Na+, Mg2+, அலுமினியம் 2+. அதனால அந்த இதுக்கு என்னன்னு கொடுத்துட்டான், டிக்ரீசிங் ஆர்டர் தான் கொடுத்தாகணும். இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் கேள்வி இருக்கா? இதுல பாருங்க, இதுல என்ன இருக்கு, சிறுசு இருந்து பெருசு, அதனால இன்க்ரீசிங் ஆர்டர். அவ்வளவுதானே தவிர்த்து சிறுசு இருந்து பெருசா போறதுனால இது இன்க்ரீசிங் ஆர்டர், பெருசு வந்து சிறுசா போறதுனால இது டிக்ரீசிங் ஆர்டர். அவ்வளவுதானே, அந்த கொடுத்திருக்க விதத்துக்கான பேர் தானே தவிர்த்து அப்படியே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அலுமினியம் 3+க்கு பெரிய சைஸ்ன்னு எடுத்துக்கூடாது. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இது என்ன மீனிங் ஆகுது இந்த இடத்துல? அலுமினியம் 3+ பெரிய சைஸ் ஆயிடுச்சு, O2 மைனஸ் சிறிய சைஸ். தப்பு. எப்பயுமே யாருக்கு தான் பெருசு? O2 மைனஸ் பெருசு, F மைனஸ், அப்புறம் Na+, Mg2+, அலுமினியம் பிளஸ் இது கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு என்னன்னு கொடுத்துட்டோம், இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு, மாறி இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? as simple as that. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட் டவுட். நெக்ஸ்ட் டவுட் இருக்கா? கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே, ரைட். நெகட்டிவ் அயானுக்கு ஆனியான்னு சொல்லுவோமா, கேட்டையான்னு சொல்லுவோமா? எதிர்மின் அயனிய பாசிட்டிவ் அயான கேட்டையான்னு சொல்லுவோம். ஜெனரலா ஆனியான் சைஸ் பெருசா இருக்குமா, கேட்டையான் சைஸ் பெருசா இருக்குமா? ஆனியான் சைஸ் மைனஸ் அதிகமாக தானே இருக்கும், கேட்டையான் சைஸ் கிடையாது. ஐசோ எலக்ட்ரான்னா எந்த ஒரு எண்ணிக்கை சேமா இருக்கும்? எலக்ட்ரான்ஸோட இது வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். புரோட்டான் சேமா இருக்குமா? இருக்காது. புரோட்டான் சேமா இருந்தா ஐசோ எலக்ட்ரான் கிடையாது, ஐசோடோப். கரெக்ட். கார்பன் 12+, கார்பன் 14+, அதெல்லாம் ஒரு டைம் ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார், அது மூணையும் நல்லா இருந்து ரீகால் பண்ணிக்க, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதுல கூட கொஸ்டின் கேட்கலாம் இருக்கலாம். அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து
ஒன்னுக்கு என்ன, ஜீரோக்கு என்ன ஐயூபேக் நேம்? ஒன்னுக்கு, ரெண்டுக்கு நோட்டை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். மூணுக்கு, நாலுக்கு, அஞ்சுக்கு, ஆறுக்கு, ஏழுக்கு, எட்டுக்கு. வெரி குட், வெரி குட். அடுத்து ஒன்பதுக்கு. வெரி குட் தனலட்சுமி. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா நாம கொடுத்துருக்க ஐயூபேக் நேம் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஓகே. ஐயூபேக் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சிஸ், பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு கான்ட்ரவர்சி இன்சைட்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. என்ன கான்ட்ரவர்சி அது? 104வது திருத்தத்துக்கு அமெரிக்கா இதுக்கு என்ன பேர் வச்சுச்சு? சோவியத் யூனியன் என்ன பேர் வச்சுச்சு? குர்ச்சட்டோவியம். ஓகேவா? இது ரெண்டு பேரு நமக்கு என்னது, ரெண்டு பேருமே அடிச்சுட்டாங்க. நம்ம ஐயூபேக் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பேர் வச்சுன்னு சொன்னாங்கன்னா அன்னில் குவாண்டியம் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. என்னைக்கு பிரச்சனை முடியுதோ நான் அதை எடுத்துக்கணும். ரூதர்ஃபோர்ட் தான் அது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அப்ப அவங்க அதிகப்படியான அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே. மென்டலீஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லூரியத்துக்கு முன்னாடி புளோரின், குளோரின், புரோமினோட நேச்சர் வரதுனால ஒரு எலமெண்ட் டெல்லூரியன் முன்னாடி வச்சிருப்பாரு. அது என்ன எலமெண்ட்? அயோடியம். ஓகே. அந்த அயோடியத்துல ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கும். டெல்லூரியத்துக்கு வெயிட் அதிகமா, அயோடினுக்கு வெயிட் அதிகமானா டெல்லூரியத்துக்கு வெயிட் அதிகம். பட் டெல்லூரியத்துக்கு முன்னாடி அயோடின் வச்சிருவாரு. அது அரௌண்ட் 126, 127 அந்த மாதிரி ஒன்று வரும். சரி, ஏஎம்யூல மெஷர் பண்ணி வச்சிருப்பாரு. இதுவும் நமக்கு என்னது முக்கியமா நீட்ல கேட்பாங்க. தேரி பாயிண்ட்ல கை வைக்கணும்னு நினைச்சா இந்த ஒரு இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம், கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ரைட். ஒரு ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம்னா அதை மெஷர் பண்ணக்கூடிய டெண்டன்சிக்கு நேம் என்னமா? அதை அளவக்கூடிய அயனியாக்கும் என்தால்பி. சரியா? அயனியாக்கும் முறைன்னு சொன்னாலும் சரி, அயனியாக்கும் என்தால்பின்னு சொன்னாலும் ஓகே தான். ரெண்டுமே என்னது கரெக்டான நேம் தாமா. ஓகேவா? வேற என்ன இருக்கு? அணு ஆரமோ அயனி ஆரமோ ரெண்டும் இந்த இடத்துல இடமிருந்து வளம் கூடுமா குறையுமா? அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் குறையும். டாப் டு பாட்டம் மேல இருந்து கீழே வரப்போ அணு ஆரமோ அயனி ஆரமோ அதிகரிக்கும். ரெண்டுமே தான். கோவலன்ட் ரேடியஸ் அதுவும் அதிகரிக்கும், மெட்டாலிக் ரேடியஸ் அதுவும். ஏதோ ஆரம்னு வந்துட்டாலே என்னதான் வரும், மேல இருந்து கீழே வரப்போ அதிகரிக்கும். லெஃப்ட் டு ரைட் போறப்போ, இடமிருந்து வலம் போறப்போ குறையும். ரைட்டா? ஓகே ரைட். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ரைட்டா? நாளைக்கு சண்டே டெஸ்ட் இருக்கு, நல்லபடியா எழுதுங்க. ஓகேவா? நாளைக்கு ரிவிஷன் கிளாஸ் வேணாம். ஓகேவா? நாளைக்கு ரிவிஷன் கிளாஸ் வேணாம், நான் இன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்ல வேணா ரிவிஷன் கிளாஸ் பண்ணலாம். ரைட்டா? ஓகேவா? டெஸ்ட் இருக்கா? டெஸ்ட் படிங்க. ஈவினிங் 6 to 9 கிளாஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேமா ரைட்மா. ரைட்மா லீவ் வைக்கலாமா? ஓகேமா ரைட். ரைட்மா, தேங்க்யூ. ஓகேமா, தேங்க்யூமா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மணிகன். சொல்லுங்க. புரியல. அணு ஆரம் கூடுன்னு சொன்ன. ஆமா. மேல இருந்து கீழே வர வர எலக்ட்ரான் கூடும் தானே சார்? அப்ப எலக்ட்ரான் கூடுனா சின்ன சைஸ் ஆகும் தானே சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. எலக்ட்ரான் கூடும், அதே மாதிரி சைஸும் கூடும் தானே? தூரமும் போகும் தானே? தூரமா தானே போய் கூடுது. ஆனா நீங்க இடமிருந்து வலம் போறப்போ ஒரே ஷெல்லுல கூடுது, n=3லயே கூடும். ஆனா மேல இருந்து கீழே வரப்போ n=1ல கூடும், அடுத்து n=2ல கூடும், அடுத்து n=3ல கூடும், அடுத்து n=4ல கூடும். சைஸும் பெருசாகுது இல்ல? அப்ப அது ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ஓகேமா ரைட். அதான் அது நல்ல டவுட் தான். இதுதான் சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? சூப்பர்மா. ஓகே ரைட்மா. ரைட்மா, லீவ் வைக்கலாமா?
கேக்குதாமா? கேக்குதாமா? ஹலோ.